நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர். இவர் 12 ஆழ்வார்களில் ஒருத்தர். இவர் பேர் தொண்டரடிப்பொடி ஆழ்வார்னு சொன்னோம். இந்த பேரை பாருங்களேன், தொண்டர் அடி பொடி ஆழ்வார் அப்படின்னா மாலவனுடைய தொண்டர்களது பாதத்துளி. அடி பொடின்னா இந்த பாதத்துளி இருக்கு பார்த்தீங்களா, அதை விட சிறந்தது ஒன்றுமே கிடையாது. அதை ஏற்றுக்கொண்டு அதுவே சிறந்தது, சகல பாவங்களையும் போக்கக்கூடியது அப்படின்னு தீர்மானித்த காரணத்தினால இவர் பேர் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். இவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு விப்ர நாராயணர். இவர் எந்த காலத்தில் அவதாரம் பண்ணினார்? 8ஆம் நூற்றாண்டு. எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க, 8ஆம் நூற்றாண்டு. இவர் எங்க பிறந்தார் தெரியுமா? திருமண்டாங்குடி அப்படிங்கிற இடம். திருமண்டாங்குடிங்கிறது கபிஸ்தலம் பக்கத்தில், தஞ்சை மாவட்டத்தில் கபிஸ்தலம் பக்கத்தில் திருமண்டங்குடி அப்படின்னு இருக்கு. இந்த ஊரில் ஒரு பெரிய சுகர் ஃபேக்டரி இருக்கு. அந்த ஊரில் தான் இவர் பிறந்தார். வேத விசாரதர் அவர் தான் இவருடைய அப்பா. இப்படிப்பட்ட ஒரு சத்புத்திரன் தனக்கு கிடைக்கிறான் அப்படின்னா அவனுக்கு சகலவிதமான போதனைகளையும் கொடுத்து சகல ஞானங்களையும் எவற்றையெல்லாம் அவன் பெற வேண்டுமோ எல்லாவற்றையும் கொடுக்க ஆரம்பிச்சார். அனைத்திலும் சிறந்து விளங்கினார் யாரு? விப்ர நாராயணர். இவர் திருமாலோட வனமாலை அம்சமாக பிறந்தவர் என்று சொல்லப்படுகிறது. இவர் பிறந்தவுடனே சேனை முதலியார், பெருமாள் கோவிலில் பார்த்துருப்பீங்க, சேனை முதலியார்னு ஒரு சன்னதி. அதாவது பெருமாளுடைய சேனை படைகளுக்கு தலைவர். அந்த சேனை முதலியார் பூலோகத்துக்கு இவருக்கு உபதேசம் செய்ததாக ஒரு தகவல் உண்டு. அப்படின்னா ஒரு பிறக்கின்ற போதே சகலவிதமான ஞானங்களும் கிடைக்கப் பெறுகிறது. அதை விட என்ன வேணும் வாழ்க்கையில்? எல்லாம் கிடைச்சது இவருக்கு. எல்லாம் கிடைச்ச பிறகு ஒரு கட்டத்தில் பகவானோட திருத்தலங்களை தரிசனம் பண்ணணும், பெருமாளுடைய திருத்தலங்களை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு யாத்திரை ஆரம்பிக்கிறார். அந்த யாத்திரையை எங்கிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா ஸ்ரீரங்கத்திலிருந்து ஆரம்பிக்கலாம்னு தீர்மானிக்கிறார். வைணவர்களுக்கு கோவில் அப்படின்னா ஸ்ரீரங்கம் தான். அவர்களுக்கு முதன்மையான கோவில் அப்படின்னா வைணவர்களுக்கு ஸ்ரீரங்கம் தான் கோவில். அதைத்தான் தரிசனம் பண்ணுவாங்க. அங்கிருந்து ஆரம்பிக்கலாம் நினைக்கிறார். ஸ்ரீரங்கத்துக்கு போறார். அந்த பெருமாளை பார்க்கிறார், ரங்கநாதரை பார்க்கிறார். அந்த ரங்கநாதரை தரிசனம் பண்ணின பிறகு அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அமைதி, ஆனந்தம் இவற்றையெல்லாம் பார்த்த பிறகு இதை விட வேறு எந்த பெருமாள் உயர்ந்த பெருமாளாக இருக்க முடியும்? இவரை விட பெரிய பெருமாள் இருக்க முடியுமா? இவரே பெரிய பெருமாள். நம்ம இங்கேயே இருப்போம். நமக்கு இன்னைக்கு காலம் முழுக்க இந்த ரங்கநாதர் தான் அப்படின்னு தீர்மானிச்சு ஸ்ரீரங்கத்திலே உட்கார்ந்தார். பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அப்படின்னு ஒரு பாட்டுக்கு பார்த்தீங்களா, அது எழுதினவர் இவர் தான். இவர் தன்னோட காலத்தில் 2 திருத்தலங்களை தரிசனம் பண்ணி பாடல் எழுதியிருக்கார். பாடல் பெற்ற தலங்கள், பாடல் பெற்ற தலங்கள் திவ்ய தேசம். ஒன்று ஸ்ரீரங்கம், இன்னொன்று அயோத்தியா. இவர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்ற காலத்தில் இந்த ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு நம்ம ஏதான கைங்கரியம் பண்ணணும், இந்த பெருமாளுக்கு ஏதான நம்ம செய்யணும் அப்படின்னு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்ப இவருக்கு என்ன பண்ணுறது? இவர் அப்பா ஞாபகம் வருது. இவர் அப்பா என்ன பண்ணுவார்? மாலைகள், நந்தவனம் வச்சிருப்பார், மாலைகள் மலர்களை பறிப்பார், அதை கட்டுவார், பூ கொட்டுவார், கொண்டு போய் கோவிலில் பெருமாளுக்கு அணிவிப்பார். அதே போல தானும் பண்ணலான்னு ஸ்ரீரங்கத்தில் ஒரு நந்தவனத்தை ஏற்படுத்துகிறார்.
ஒரு அற்புதமான நந்தவனம். அந்த நந்தவனத்தில் பெருமாளுக்கு அணிவிக்கக்கூடிய மலர்களை மட்டுமே பயிரிடுகிறார். அந்த மலர்களை பறித்து மாலைகளாக்கி அந்த மாலைகளை ரங்கநாதருக்கு காணிக்கையாக்குகிறார். இதுதான் இவருடைய பிரதானமான பணி. ஒரு பிறப்பு பாருங்க, பிறந்த பிறகு ஆலயங்களை தரிசிக்கணும்னு ஆரம்பிச்சு ஸ்ரீரங்கத்துக்கு வந்து இந்த பெருமாளே நமக்கு போதும், இவரே நமக்கு, இவரை தாண்டி என்ன இருக்க போறதுன்னு தங்கினார். இதன் தொடர்ச்சியை நாளைய குருவே சரணத்தில் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.